ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அழகி அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அழகுமதியும் சுரேஷும் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நம்ம அழகுமதி இருந்துட்டு இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி ஒரு பக்கம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் இருந்துட்டு இப்படி ஒரு திமிரு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை எப்படி ஓட்ட போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அழகுமதியும் சுரேஷையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆர்த்தியெல்லாம் எடுத்து உள்ளேயும் கூட்டிட்டு போறாங்க. போன உடனே நம்ம அழகுமதியோட மாமனாரும் மாமியாரும், இங்க பாருமா, இதுதான் நீ வாழ போற வீடு, பாத்துக்கோ, இனிமே இங்கதான் வாழ போற அப்படின்னு ஒரு மாதிரி திமிரா சொல்லவும், இது கேட்ட நம்ம அழகுமதியோ சரிங்க அப்படின்னு சொல்லி தலையாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலர் இருந்துட்டு மதிய கூட்டிட்டு போயிட்டு வீட்டெல்லாம் சுத்தி காட்டுறாங்க. இங்க பாரு, இதுதான் நீ வாழ போற வீடு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம மதியம் இருந்துட்டு இங்க பாருங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்கன்னா எப்படி இருக்க முடியும், என்னால சந்தோஷமா இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம மலர் இருந்துட்டு இங்க பாருமதி, உன்னோட ஆதகமும் உன்னோட வலியும் உன்னோட எல்லா ஃபீலிங்ஸும் எனக்கு புரியுது. நீ அதாவது இவ்வளோ கஷ்டத்துல இருக்கிற போது உன்னை சிரிக்க சொன்னா சிரிக்க முடியாதுதான், என்ன பண்றது, இந்த வீட்டில் பொண்ணுங்கன்னா எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு 1000 ரூல்ஸ் சொல்றாங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்து 8 வருஷம் ஆகுது. இந்த 8 வருஷத்துல நான் ஒரு அடிமை மாதிரி தான் இந்த வீட்டில் இருந்திருக்கேன் தெரியுமா. எப்போ பாரு கிச்சன்ல அவங்க சொல்ற வேலை அப்படி இப்படின்னு என்னோட வாழ்க்கை நாரா தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும்னு யாரு சொன்னதுங்க, அப்படியெல்லாம் என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மலரோட மாமியார் வந்து, இங்க பாருங்க, இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க உள்ள நிறைய வேலை இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருங்க, நீங்க 2 பேருமே சேர்ந்து சமையல் கட்டெல்லாம் கிளீன் பண்ணிடுங்க, சமைச்சிருங்க, யாருமே இன்னும் சமைக்கல, இன்னும் யாரும் சாப்பிட கூட இல்லை, ஆம்பளைங்களா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வாய்க்கு ருசியா 2 பேரும் சமைச்சு போடுங்க அப்படின்னு வந்த நாளையே நம்ம மாமியார் கொடுமையை ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம மதியம் இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. வந்த உடனே எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக அமைதியே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, அத்தை இன்னைக்கு தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, இன்னைக்கு ஒரு நாளாச்சும் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்ல, அவங்கள மட்டும் இன்னைக்கு ரெஸ்ட் கொடுங்கத்த அப்படின்னு நம்ம தங்கராஜ் சொல்லவும், சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் சொல்லிட்டீங்களே, நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதியை போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பால் பழம் எல்லாத்தையும் நம்ம மதிக்கும் நம்ம சுரேஷுக்கும் கொடுக்குறாங்க. சுரேஷே, இங்கே பாரு சுரேஷே, இனிமேல் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, பொறுப்பாக இருக்கணும், இனிமேல் எந்த ஒரு செலவும் பார்த்து பண்ணணும் சரியா அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம சுரேஷோட அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சித்து இருந்துட்டு, இங்கே பாருங்க நீ, என்னோட அண்ணன் ரொம்ப ரொம்ப கோவக்காரு, நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி சந்தோஷமா இருக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல அண்ணி, 2 பேரும் இனிமே ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு மட்டும் நினைக்கிறேன் அப்படின்னு சித்து சொல்லவும், இதை கேட்டு நம்ம மதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அந்த வீட்டை பார்த்த உடனே ஒரு நரகத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மதி. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்துல நின்றுக்கிட்டு இருக்கவும், மலர் இருந்துட்டு, இங்க பாருமதி, நீ கவலையே படாத, உனக்கு நான் இருக்கேன், நீ கவலைப்படாம நீ உன் கூட யாரும் இல்லை, உனக்காக யாரும் இல்லைன்னு நினைக்காம உன்னோட அக்கா நான் இருக்குன்னு நினச்சிக்கோ சரியா அப்படின்னு நம்ம மலர் தோளில் அது மதியோட தோளில் கையை போட்டு நம்ம மதிக்கு ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி இருந்துட்டு மதிக்கிட்ட வந்து, இங்கே பாருமதி, உன்னை பார்த்த நாளே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சது தெரியுமா, சுரேஷுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு சுரேஷுக்கு வாழ்க்கை துணையாக கிடைச்சது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு நம்ம ரேவதி ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம மதி மலர் அதுக்கப்புறம் ரேவதி இவங்க 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம தங்கராஜ் இருந்துட்டு ரேவதி அப்படின்னு கோவமா கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறமும் இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பாரு என்ன ஏதாச்சும் ஒரு அடிமைத்தனமா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரு, நிம்மதியா ஒருத்தர்கிட்ட பேச முடியறதில்ல, நிம்மதியா உட்காந்து சாப்பிட முடியறதில்ல, எதுவுமே பண்ண முடியறதில்ல, இவரை கல்யாணம் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் நான் கொடுமையை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், இங்க பாருமதி, நீயும் இந்த குடும்பத்துல அடிமையை மட்டும் இருந்துராது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்பவே சத்தம் இல்லாம சொல்லிட்டு போறாங்க தங்கராஜ் கிட்ட. என்னங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு, அவங்க கூட என்ன பல்ல இழிச்சு பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி பல்ல இழிச்சு பேசக்கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்க, இந்த மாதிரி பண்ணாதன்னு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கராஜ் இருந்துட்டு
நம்ம அதாவது சுரேஷை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. தனியாக கூட்டிகிட்டு போய் இங்கே பாருங்க இங்கே பாரு மச்சான், நீ எப்படியாவது அந்த 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 பொண்ணை உன்னோட வழிக்கு கூட்டிகிட்டு வரணும். நீ சொல்கிறது எல்லாத்தையுமே அவள் அடிமை மாதிரி கேட்கணும். அந்த மாதிரி நீ பண்ணணும், சரியா? இங்கே பாருங்க மாமா, நீங்கள் சொன்னீங்கன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவள் கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன். இப்படி ஒரு திமிரு பிடிச்சவன் என்னோட வாழ்க்கையில் வந்தது எனக்கு பிடிக்கவே இல்லை மாமா. எனக்கு அவளை பார்த்தாவே எனக்கு என்னமோ கீழே இருந்து மேலே வரைக்கும் ரொம்ப கோபமாக இருக்குது. என்ன அப்படியே செவுத்து போட்டு உடைச்சிடலாம் போல இருக்கு மாமா. எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை எதுக்கு மாமா பண்ணி வச்சுங்க? இங்க பாரு சுரேஷ், உன்னோட வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவ தானே. அவ உன்னோட லைஃப்ல வந்துட்டா, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையுமே வராதில்ல, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சுரேஷோட அப்பா அம்மா வராங்க. என்ன மாப்பிள்ள, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல மாமா, சுரேஷோட ஃபர்ஸ்ட் நைட்டை படுத்து தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ரூம் எல்லாம் அலங்காரம் பண்ணல, அதுக்கு பூ எல்லாம் டெக்கரேஷன் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரணும், அதை தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரிங்க மாப்பிள்ள, அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா, இல்லை இனிமே தான் ஏற்பாடு பண்ணணுமா அப்படின்னு நம்ம கேட்கவும் இதை கேட்டு நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, அதை பற்றி நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க, அது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம தங்கராஜ் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மதியம் இருந்துட்டு மலர்கிட்ட, இங்கே பாருங்க, இந்த வீட்டில் இருக்கிறது எல்லாருமே பொண்ணுங்களை ஏன் அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மதி, நீ என்ன இன்னைக்கு ஒரே நாளில் இவ்வளோ இவ்வளோ சோர்ந்து போய் கேட்குற? இவங்க என்னை 7 வருஷமா இப்படி என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணுறது, என்ன பண்ணாலையும் இவங்க மாறவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கும், அப்படி இருக்கணும்னு யாருமே இங்கே சட்டம் போடவே கூடாது, அதை நான் ஏற்றுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம மலரோட மாமியார் வந்து, இங்கே பாருங்கள், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இந்த மாதிரி இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது, உட்காந்துக்கிட்டு இருக்க நேரம் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? சும்மாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மாதிரி அடிமத்தனமா பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு மலர் இருந்துட்டு சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த மதிக்கு ரொம்பவே கோவம் வருது. என்ன இவங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இவங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு, இங்க பாருங்க, எதுக்காக இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கவங்கள எழுப்பி வேலை இருந்தா பாருங்கன்னு சொல்றீங்க? நீங்க கூட தான் இருக்கீங்க, நீங்க போய் வேலை செய்ய வேண்டியது தானே, எதுக்காக எங்ககிட்ட வந்து வேலை செய்யுங்கன்னு சொல்றீங்க? இந்த மாதிரி எங்களை அடிமை பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு வந்த முதல் நாளே நம்ம மதியம் இருந்துட்டு ரொம்பவே திமிரா பேசவும், இதை பார்த்து நம்ம அதாவது மாமியார் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, என்னம்மா நீ இப்படி பேசுகிற? வீட்டில இருந்து ஒரு 4 நகையை எடுத்துகிட்டு வரல, உனக்கு அவ்வளோ பேச்சியா? இந்த மாதிரி பேசுகிற வேலையை வச்சுக்கிட்ட அவ்வளோதான், நாக்கு அறுத்து கீழே போட்டுருவேன், தெரிஞ்சுக்கோ. பொண்ணுனா அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், இந்த மாதிரி எதிர்த்து பெரியவங்களை பேசக்கூடாது, உனக்கு உங்கள் அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கலையாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, என்கிட்ட மரியாதையே பேசினா மரியாதை கிடைக்கும், இல்லைனா உங்கள் யாருக்குமே மரியாதை கிடைக்காது, தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம மதியம் இருந்துட்டு ரொம்பவா கோவமாக பேசவும், அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கராஜ் வந்துடுறாரு. வந்த உடனே அத்தை என்ன ஆச்சாத்த அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம மாமியார் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாப்பிள்ள, என்கிட்டயே திமிரா பேசுறா, எதுக்கு சும்மாவா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? போய் ஏதாவது ஒரு வேலையை பாருங்கன்னு சொன்னா அவ பாட்டுக்கு திமிரா பேசிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, என்கிட்ட இந்த மாதிரி திமிரா பேசுற வேலைலாம் வேண்டாம், இங்க பாருங்க, நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு நம்ம மதியம் இருந்துட்டு ரொம்பவே திமிரா நிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம மலருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்ன இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுதே அப்படின்னு நினைச்சு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ரேவதி இருந்துட்டு மலர்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க நீ அங்க பாத்தீங்களா எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு, இப்படி என்னால கூட பேச முடியாது தெரியுமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இந்த வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் ஆட்டி படைக்கிறதுக்கு ஒரு ஜீவன் வந்துருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அண்ணி. இங்க பாரு ரேவதி, இனிமே இந்த வீட்டில் இருக்கிறவங்கலாம் என்ன பாடுபட போறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னமோ ஏதோ இந்த வீட்டில் இருக்கிறவங்கலாம் அதாவது பொண்ணுங்களை எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, அத்தை ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, அவங்களுக்கு கொஞ்சம் அதாவது போக போக தான் புரியும், இப்போ வந்த உடனே புரிஞ்சிருமா, நீங்க விடுங்க, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரேவதி இங்க வா ரேவதி, கல்யாண பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணி ரூம்குள்ள அனுப்பு, சுரேஷ் உள்ள போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரேவதியோ நம்ம மதிய கூட்டிட்டு போயிட்டு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மலர் இருந்துட்டு,
இங்க பாரு மதி, நான் அதாவது நைட்டு ஃபுல்லா சுரேஷ் உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுவான். நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ சரியா? அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட உடனே நம்ம மதிக்கு அப்படியே அருவருப்பா ஆயிடுது. இங்க பாருங்க, எனக்கு அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல விருப்பமே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் கூட ஃபர்ஸ்ட் நைட் வேறவா, என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப கோவமா பேசவும், இங்க பாரு என்னதான் இருந்தாலும் சுரேஷ் உன்னோட புருஷன். அதனால நீ அவன புருஷனா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மதியம் இருந்துட்டு அழகா அலங்காரம் பண்ணி நம்ம சுரேஷ் ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மதியம் இருந்துட்டு அப்படியே அசாத பால் கொண்டு போறாங்க. இதை பார்த்து நம்ம சுரேஷுக்கும் ஒரு மாதிரி ரசிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா இவ்வளவு திமிரு பிடிச்சவள எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி வாழ போறோன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சு தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ள வெளியே இல்ல, வெளியே அழுதா அதாவது மதி பார்த்து ரொம்பவே சீப்பா நினைச்சிருவார் இல்லையா, அதனால மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்காரு நம்ம சுரேஷ். அதுக்கப்புறம் நம்ம மதி இருந்துட்டு பாலை எடுத்துட்டு போயிட்டு தொம்முன்னு கீழே போட்டுடுறாங்க. இங்க பாரு, உன்னை பார்த்தாவே எனக்கு அருவருப்பா இருக்கு. இப்படி ஒரு கேவலமான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைச்சாவே எனக்கு அருவருப்பா இருக்குது. உனக்கு சொல்ல தெரியாதா, எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்ல தெரியாதா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சுரேஷ் இருந்துட்டு இங்க பாரு, உன்னை விருப்பப்பட்டெல்லாம் நான் கல்யாணமே பண்ணல. உன்னை விருப்பப்பட்டு யாருன்னா கல்யாணம் பண்ணுவாங்களா? உன்ன மாதிரி ஒரு திமிரு பிடிச்சவள, ஏதோ என்னோட கல்யாணம் நின்று போச்சு, எனக்கு அசிங்கமா போயிடுமே தான் இப்படிப்பட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி வந்து நிக்கிறேன், என்னோட வாழ்க்கையே நாசமா போச்சு அப்படின்னு சுரேஷ் ஒரு பக்கமும், இங்க பாரு, அதுக்காக உனக்கு அசிங்கமாயிடும்னு நினைச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையவே அழிச்சிட்டியே. இங்க பாரு, இனிமே என் கிட்ட பக்கம் ஏதாச்சும் நெருங்கின அவ்வளவுதான் உனக்கு. ஏச்சி, உன் கூட சேர்ந்து பாடுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. நான் எதுக்காக உன்கிட்ட வரப்போறேன்? நான் வரவே மாட்டேன். நீ முதல்ல இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் ஒரு பக்கம் ரொம்பவே கோவமா கத்திக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மதி இருந்துட்டு, சி, நீ என்ன வாழ மாட்டேன்னு சொல்றது? உன்னை பார்த்தாவே எனக்கு அருவருப்பா இருக்குது, முதல்ல இங்க இருந்து போட அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி இருந்துட்டு மலர்கிட்ட, இங்க பாருங்க நீ, இன்னொரு ஃபர்ஸ்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களே, சந்தோஷமா வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சிருப்பாங்களே அப்படின்னு சொல்லவும், எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ மாட்டாங்கன்னு தான் தோணுது. என்ன நீ இப்படியெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல ரேவதி, அவங்க 2 பேரையும் பாத்தியா, அவங்க ரொம்ப ரொம்ப சோகமா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 2 பேருக்கும் விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணம். உடனே எப்படி 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க? கண்டிப்பா அவங்களுக்கும் டைம் தேவைப்படும்ல. நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுப்போம். நம்ம சடங்குக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோம். அவங்க வாழ்றதும் வாழாததும் அவங்களோட விருப்பம், நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில நம்ம மதியம் இருந்துட்டு காலையில எழுந்து குளிச்சு ரெடி ஆயிட்டு அதாவது காலேஜுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மதியோட மாமியார் இருந்துட்டு, எங்கம்மா போற அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேலைக்கு போறேன் அப்படின்னு திமிரா சொல்றாங்க. என்ன வேலைக்கு போறியா? வேலைக்கெல்லாம் இனிமே போக தேவையில்ல, இனிமே வீட்லயே இருந்துக்கலாம். இங்க பாருங்க, என்ன வேலைக்கு போகக்கூடாது, இதை செய்ய அதை செய்யன்னு எனக்கு ஆர்டர் போடுற வேலை எல்லாம் வேண்டாம் சரிங்களா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மதியோட மாமியாருக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாருமா, மாமியார் கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஏது நடந்துக்கணும்னு உங்க அப்பா அம்மா உங்ககிட்ட சொல்லியே கொடுக்கலையா? என்ன இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இங்க பாருங்க, மரியாதை கொடுத்தா நானும் திருப்பி மரியாதை கொடுப்பேன். நீங்க எனக்கு மரியாதை கொடுக்காதப்போ நான் எதுக்கு உங்ககிட்ட மரியாதை கொடுத்து பேசணும்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்க கொடுத்தா மட்டும்தான் திருப்பி நான் கொடுப்பேன், இல்லைன்னா நீங்க அதை எதிர்பார்க்காதீங்க என்கிட்ட. முதல்ல நான் என்னோட வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம மலர் இருந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்து நான் அந்த மாமியாருக்கு ரொம்பவே வருத்தமாயிடுது. அசிங்கப்படுத்திட்டும் போயிடுறாங்க. இதை பார்த்த உடனே ரொம்பவே கோவமா, அதாவது அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு, ஏங்க இங்கே பாருங்க, நேற்று வந்தவ எப்படியெல்லாம் பேசிட்டு போறான்னு பாருங்க, இதெல்லாம் நீங்கள் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? சுரேஷ் எங்கடா இருக்கு சுரேஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சுரேஷை வந்து, என்னம்மா விஷயம் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சுரேஷ், உன் பொண்டாட்டிய வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி வைக்க மாட்டியா? அவள் பாட்டுக்கு வேலை கிளம்புறா, யாருக்கிட்ட சொல்லாம, என்ன அவ்வளவு பெரிய திமிரு அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருமா, அவ என்ன பண்றாளோ பண்ணிக்கிட்டோம், அவளுக்கு எதுவும் கேட்காதமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே, என்னடா ஒரே ஒரு நாள்லயே பொண்டாட்டி தாசனா ஆயிட்டியாடா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே, நான் அவளை என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா நீ எப்படிமா கண்ட்ரோல் பண்ண முடியும்? அவ என்ன பண்றாளோ பண்ணிக்கிட்டோம், நான் எதுவும் கண்டுக்க போறதில்ல, நீயும் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம
மலர் இருந்துட்டு, "என்ன இது சுரேஷ் இப்படி பேசுறான்?" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்யராஜ் இருந்துட்டு, மலர்கிட்ட போயிட்டு, "எ என்ன மலரு, சுரேஷும் அந்த பொண்ணும் சந்தோஷமா இருந்தாங்களா? நீ போய் மதிக்கிட்ட கேட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்னங்க நான் எங்கங்க கேட்கறது? அ அந்த பொண்ணு அ எழுந்து ரெடியாகி வேலைக்கே கிளம்பிருச்சு. அது மட்டும் இல்லாம காலையிலேயே பஞ்சாயத்து." "என்ன பஞ்சாயத்து? காலையிலேயே என்ன பஞ்சாயத்து?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நடந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த பொண்ணு இப்படி அத்தைக்கிட்ட பேசிட்டு போயிருச்சு. அத்தைக்கு மரியாதை குடுக்கலன்னு, அத்தை ரொம்பவே தாமு தூமுன்னு குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? அப்படியா பேசுனாங்க மதி? அப்படிலாம் பேச மாட்டாங்களே! இங்க பாருங்க, அவங்க ரொம்ப நல்லவங்கங்க. அது மட்டும் இல்லாம, நல்லது பண்றவங்களுக்கு நல்லது அதாவது அ நான் உனக்கு நீங்க எனக்கு மரியாதை குடுத்தீங்கன்னா, நானும் உங்களுக்கு மரியாதை குடுக்குறேன். இல்லன்னா நான் உங்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேன். அத நீங்க எதிரும் பார்க்காதீங்க" அப்படின்னு ரொம்ப போல்டா சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா ஆச்சு தெரியுமா? நானும் ஒரு 8 வருஷமா இங்க இருக்க தான் இருக்கேன். நான் ஒரு நாளாச்சும் உங்க அம்மாகிட்ட இப்படியெல்லாம் பேசியிருக்கேனா? நான் அப்படி பேசினா வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். என்ன சும்மாவே விடமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம சித்து இருந்துட்டு, "இங்க பாருங்க அண்ணி, அதாவது மதி அண்ணி இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க தான் கரெக்ட்டு. நீங்க அவங்கள மாரி மாறினா தான் உங்க லைஃப் நல்லாருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்களும் அந்த மாரி மாறிட்டு ரொம்ப வைபா இருங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே, "சித்து, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு சித்து. இது மட்டும் உங்க அம்மா காதுலயோ, இல்ல உங்க அப்பா காதுலயோ விழுந்துச்சு, உன்ன சும்மா விடமாட்டாங்க. சரியா?" அப்படின்னு சொல்லவும், "இல்ல அண்ணி, அவங்க பண்றது தான் கரெக்ட்டு. நீங்களும் அதே மாரி பண்ணுங்க. உங்கள அடிமைத்தனமா வேலை வாங்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்களும் பாவம் தானே. நீங்க ரொம்ப பாவம் அண்ணி. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இப்ப வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. உங்க இடத்துல வேற ஒருத்தரா இருந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்க அ உங்கள மாரியெல்லாம் இருக்கவே மாட்டாங்க. இங்க பார்த்தீங்களா, மதிய பார்த்தீங்களா, எவ்ளோ போல்டா, அழகா பேசிட்டு போனாங்கன்னு, இத பார்த்த உடனே எனக்கு எவ்ளோ கூப்ஸ் பம்ப்ஸா இருந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு சந்தோஷமா சொல்லவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி இருந்துட்டு, அதாவது மலர்கிட்ட வந்து, "அண்ணி, என்ன நீ மதி வந்துட்டாளா? மதி எழுந்துட்டாளா? அ 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொன்னாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்ன ரேவதி, அவங்க அந்த பொண்ணு எழுந்த உடனேயே குளிச்சு ரெடி ஆயிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிடுச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சொல்ற? அதுக்கு ஒரு பஞ்சாயத்தே போச்சு தெரியுமா? இத கேட்டு நீயே ரொம்ப ஆச்சரியப்படுவ. உங்க அம்மாவவே எதிர்த்து பேசி, இனிமே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிடுச்சு. அது மட்டும் இல்லாம, உங்க அம்மா போயி சுரேஷ் கிட்ட இது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, உன் பொண்டாட்டிய கொஞ்சம் அடக்கி வைடான்னு சொன்னாங்க. அதுக்கு சுரேஷு, அவகிட்ட எதுவும் கேட்காதீங்க. என் பேச்சவே அவ கேட்க மாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு, சுரேஷ் அவன் பாட்டுக்கு கிளம்புறான் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனேயே நம்ம, "என்ன நீ சொல்றீங்க?" அப்படின்னு ரேவதி ஒரு பக்கம் ஷாக்கிங்கா சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்து இருந்துட்டு, "இங்க பாருங்கக்கா, இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு சுரேஷ் அண்ணன் தான். சுரேஷ் அண்ணன் தான் இப்படி ஒரு அண்ணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. பொம்பள பசங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும்னு அவங்கள பார்த்து தான் கத்துக்கணும். கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் ஒரு பாடத்த எடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேஷ் இருந்துட்டு, அதாவது தங்கராஜுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, "மாமா, இங்க பாருங்க மாமா, உங்கள நான் உடனே பார்க்கணும். வாங்க மாமா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம சுரேஷும் நம்ம தங்கராஜும் மீட் பண்ணி பேசுறாங்க. "இங்க பாருங்க மாமா, என்னால அவ கூட வாழவே முடியாது மாமா. எனக்கு எப்படியாவது அவகிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும் மாமா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே, "என்ன சுரேஷு, கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகல. அதுக்குள்ள டிவோர்ஸ் எல்லாம் கேட்குற, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க மாமா, அப்படி ஒரு திமிரு பிடிச்சவ கூட என்னால வாழவே முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா, என்னை எப்படியாவது அவகிட்ட இருந்து அ எப்படியாவது அவகிட்ட இருந்து எனக்கு ஒரு டிவோர்ஸ மட்டும் வாங்கி குடுத்துட்டீங்கன்னா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு சுரேஷு, அவள எப்படி அடக்கணுமோ அந்த வழியில அடக்கி, உன்னோட பேச்ச கேட்க வைனா, அவ திமிரா இருக்கானா, நீ அத விட திமிரா போயி அவள அடி அடின்னு அடி. அப்பதான் அவளுக்கு புத்தியே வரும்" அப்படின்னு சொல்லிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மதியோட வீட்ல இருந்து அப்பா, அம்மா, தங்கச்சின்னு எல்லாருமே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மதியம் வேலைக்கு போயிட்டு அப்பதான் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மதியோட அப்பா, அம்மாவ பார்த்துட்டு, "மா, அப்பா, வாடி, எப்ப வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இப்பதான் மதி, இப்பதான் வந்தோம். நீ வேலைக்கு போயிட்டு வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க, உங்க பொண்ண ஒழுங்கா வளர்க்க தெரியாதா? பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை குடுக்கறது, மாமியார் கிட்ட எப்படி நடந்துக்கிறது, எதுவுமே அவளுக்கு தெரியல. என்கிட்டயே திமிரா பேசிக்கிட்டு போறா. என்னதான் என்னதான் நடிச்சுக்கிட்டு இருக்கா அவ?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்னம்மா சொல்றீங்க? என்ன பேசினா என் பொண்ணு?" அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனா ஒரு பக்கம் கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம
அவங்க மாமியார் இருந்துட்டு, "இங்க பாரும்மா, காலையில நீ வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. இனிமே வீட்ல தான் இருக்கணும். வீட்ல இருக்கிற வேலைய பாருன்னா, என்கிட்டலாம் வேலைக்கு போகக்கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. இந்த மாரி என்கிட்ட சொல்ற வேல வச்சுக்காதீங்க. நீ மரியாதை குடுத்தா தான் நானும் குடுப்பேன். இல்லன்னா மரியாதைய எதிர்பார்க்காதீங்கன்னு" திமிரா அவ பாட்டுக்கு சொல்லிட்டு போறா. "உன் பொண்ணுக்கு மரியாதைலாம் சொல்லிக் குடுக்க மாட்டியா? நகை தான் பொட்டி பொட்டியா வரல. ஆனா ஒழுக்கமாவது இருக்கணும்ல. சுத்தமா ஒழுக்கமே இல்லாத ஒரு பொண்ண வளர்த்து வச்சிருக்கீங்க" அப்படின்னு நம்ம அது இது காஞ்சனாவ பார்த்து அவங்க மாமியார் கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம மதி இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்பாவும், அம்மாவும் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மதியோட தங்கச்சி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, "இங்க பாருக்கா, உன் கூடவே இருந்து பழகிட்டு, இப்போ நீ இல்லாம அந்த வீட்ல இருக்கவே முடியலக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா" அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் "சரிடி என்ன பண்ணுது?" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம மதி அது இது சுரேஷோட அப்பா, அம்மா இருந்துட்டு, "இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் புத்திமதிய சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் இருந்துட்டு, "இங்க பாருங்க, இனிமே வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. அ இந்த வீட்லயே தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு நம்ம மதி இருந்துட்டு, "இங்க பாருங்க, இங்க பாருங்கப்பா, நீங்க சொன்னேன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஆள நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டத விட நான் வேற எதுவுமே பண்ண முடியாது என்னால. இவங்களுக்கு அவங்க எனக்கு மரியாதை குடுத்தா நான் திரும்ப குடுப்பேன். இல்லன்னா என்னால குடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம என்னை யாரும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு இங்க யாருமே என்ன சொல்லவே கூடாது. நான் வேலைக்கு போக தான் செய்வேன். என்ன பண்ணுவீங்க நீங்க? இங்க பாருங்கப்பா, நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக தானே இந்த கல்யாணத்த பண்ணிக்கிட்டேன். வேற எதுவுமே நான் பண்ண முடியாதுன்னு சொன்னனா இல்லையா? அப்படி இருக்கும்போது எதுக்காகப்பா இவங்கலாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது. அப்புறமா கோவத்துல ஏதாவது சொல்லிட போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே தங்கராஜ் இருந்துட்டு, அது இது மதியோட அப்பா கிட்ட, "என்ன இது?" அப்படின்னு கேட்குறாங்க. "இங்க பாருங்க ஐயா, நான் கொஞ்சம் சொல்லிர்றேன். இங்க பாருங்க சார், நீங்க நீங்க கோவப்படாதீங்க. என்னோட பொண்ணுகிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறேன். இங்க பாரு மதி, கல்யாணம் பண்ணா இப்படிதான் இருக்கும் மதி. இங்க பாருங்கப்பா, இப்படி அடிமைத்தனமா வாழணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. இந்த மாரி தான் இருக்கும்னா எனக்கு இந்த வாழ்க்கையே தேவை கிடையாது. நான் இனிமே நம்ம வீட்லயே இருந்துக்கிறேன்ப்பா" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனேயே நம்ம மலர் இருந்துட்டு வாய் மேல கைய வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுரேஷ் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, "இங்க பாருங்க, என்னோட பொண்டாட்டி தானே அவ. நான் சொல்றத தான் கேட்கணும். புருஷன் பேச்ச கேட்டு பொண்டாட்டி அடங்கி இருக்கணும்னு தெரியாதா? பொண்ணுங்கன்னா எப்படி இருக்கணும்னு ஒழுக்கமா வளர்க்க தெரியாதா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதியோட அப்பா அம்மாவ ஒவ்வொருத்தரா திட்டிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த மதி இருந்துட்டு, "இங்க பாருங்க, இன்னொரு வார்த்தை என்னோட அப்பா அம்மாவ யாராவது கேள்வி கேட்டீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. சுயமரியாதை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு தான் நான் வளர்ந்துருக்கேன். என்னோட அப்பா அம்மா என்ன நல்லா தான் வளர்த்துருக்காங்க. யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், மரியாதை கொடுக்குறவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், அ மரியாதை தெரியாதவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க என்கிட்ட கிளாஸ் எல்லாம் எடுக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி வந்துட்டு ரொம்பவே போல்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது மாமியார் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, "இங்க பாரும்மா, இவ்வளோ கோவம்லாம் இந்த வீட்டுக்கு ஆகாது. இந்த வீட்ல இருக்கிற பொட்ட புள்ளைங்கலாம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. இனிமே நீ அப்படிதான் இருக்கணும். என்னால முடியாதுங்க. என்னங்க பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, "இங்க பாரும்மா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது ஞாபகம் இருக்குதா இல்லையா? ஞாபகம் இல்லாத மாரி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. கல்யாணம் ஆயிட்டா எப்படியெல்லாம் இருக்கணும்னு உங்க பொண்ணுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கலையா?" அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட உடனே நம்ம காஞ்சனா இருந்துட்டு, "மதி, என்ன மதி? இங்க பாரு அழகுமதி, நான் சொல்றத கேளு. கல்யாணம் பண்ணா உங்க மாமியார் குடும்பத்துல இருக்கிறவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி தான் போணும். இங்க பாரும்மா, எதுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணணும்? இவங்களுக்கு என்ன நான் அடிமையா வந்துட்டேனா என்ன? அவன் என் கழுத்துல அவன் தாலி கட்டிட்டான், அவன் என் புருஷனா ஆயிடுவானா? இங்க பாரும்மா, என் மனசுல அவன் புருஷனா நினைச்சாதான் அவன் எனக்கு புருஷன். என் மனசுல அவன் புருஷனாவே நினைக்கல. அவன் ஒரு பொறுக்கி, அவன் ஒரு ஃப்ராடு அப்படின்னு தான் என் மனசுல இருக்கே தவிர, அவனை பத்தி ஒரு விஷயம் கூட நல்லதா கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன்லாம் என்ன புருஷனே சொல்லாதம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருமதி, எல்லாரும் இருக்கிற போது எப்படி மதி இப்படி உன்னால பேச முடியுது? இப்படியெல்லாம் பேசாத மதி. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு மதி" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சுரேஷ் இருந்துட்டு ரொம்பவே கோவமா அப்படியே கத்திடுறாரு. "சுரேஷ், என்ன சுரேஷ் இதெல்லாம்?" அப்படின்னு நம்ம தங்கராஜ் இருந்துட்டு நம்ம இது சுரேஷ் கிட்ட கேட்கவும், "இங்க பாருங்க மாமா, இப்படி ஒரு திமிரு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்னால எப்படி மாமா சந்தோஷமா இருக்க முடியும்? என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களே மாமா. நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்கணும். இப்படி ஒருத்தையை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இப்படி நான் கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனா?" அப்படின்னு ரொம்பவே கோவமா பேசிக்கிட்டு இருக்கவும், "இங்க பாருங்க, உங்களோட அதாவது உங்களோட கௌரவத்துக்காக இந்த கல்யாணம் நிற்கக்கூடாதுன்னு, அசிங்கப்படக்கூடாதுன்னு
இந்த கல்யாணத்த பண்ணீங்க. சரி, அதுக்கேத்த மாரி நானும் மாறணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுல்ல. என்னோட அப்பாவோட ஒரே ஒரு வார்த்தைக்காக மட்டும் தான் இந்த கல்யாணத்த பண்ணேன். அதுக்குன்னு என்ன அடிமை மாரி நடத்துற வேலை இங்க யாருக்கும் அதிகாரமே கிடையாது அப்படின்னு ரொம்பவே திமிரா, போல்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ரேவதி இருந்துட்டு, அண்ணி இங்க பாருங்க அண்ணி, அவ எல்லாருக்கும் பதில் குடுக்குறா அண்ணி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலடி, சூப்பரான பதிலடி அவங்க குடுத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இனிமே கண்டிப்பா யாருமே இந்த வீட்ல இருக்கிறவங்கள அடிமைத்தனமா நடத்த மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா மதியே எல்லாருக்கும் பாடத்த புகிட்டுருப்பா. அது மட்டும் இல்லாம என் புருஷனுக்கு ஏதாவது புத்தி வந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, மதி இருந்துட்டு அந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே அதாவது மாத்துவாங்களா, மாத்த மாட்டாங்களான்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி